வழக்கில் தாவேக தலைவர் விஜய் நாளை ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தற்போது சிபிஐ தரப்பில் தாவேக தலைவர் விஜய்க்கு நோட்டீஸ் ஆனது, சம்மனானது அனுப்பப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கடந்த ஏற்கனவே விசாரணை என்பது விஜய், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகளிடம் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு சம்மனை சிபிஐ ஆனது அவருக்கு அனுப்பியிருக்கிறது. நாளை அந்த விசாரணைக்கு அதிகாரப்பூர்வமாக ஆஜராக வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் அடிப்படையில் இந்த ஒரு சம்மனை சிபிஐ அனுப்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக கடந்த முறை அவர் முன்வைத்த பல்வேறு வாக்குமூலம் மற்றும் அது மட்டுமல்லாமல் தாவேக நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையுடைய கருத்துக்கள் மற்றும் வேறுபடுவதாகவும் அதில் சில விளக்கங்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு இதன் அடிப்படையில் இந்த ஒரு சம்மனானது அனுப்பப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் நாளை பிறப்பிக்கப்பட்டுள்ள அந்த சம்மனில் இருந்து ஆஜராவதற்கு விலக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி விஜய் தரப்பிலிருந்து ஒரு மனு என்பது சிபிஐக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது வரை அவருக்கான அந்த ஒரு விலக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்பது இல்லையா என்பது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் சிபிஐ தெரிவிக்கவில்லை என்றாலும் நாளை அவர் அதிகாரப்பூர்வமாக ஆஜராக வேண்டும் என்ற ஒரு சம்மன் தற்பொழுது உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.